மகர ராசிக்காரங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுதுன்னே சொல்லிடலாங்க. ஏன்னா ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல சனி இருக்காரு உங்களுக்கு. இப்பதான் 7.5 சனியெல்லாம் முடிஞ்சு ஒரு 7 1/2 8 வருஷமா படாத பாடு பட்டீங்க. நெறைய தடங்கலா இருந்திருக்கும். இழக்கக்கூடாதெல்லாம் இழந்திருப்பீங்க. உயிரிழப்பெல்லாம் நடந்தது உங்க வீட்ல. இதெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு நடந்ததுங்க. தேவையில்லாத விஷயங்கள் நம்ம போய் மாட்டிக்கிட்டீங்க. அசிங்கமானப்பட்டீங்க. கடன்ல போய் சிக்கின மகர ராசிக்காரங்க ஏராளமான பேர் இருக்காங்க. இப்ப ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருந்து, உங்களுக்கு குரு வந்து பாருங்க உங்க ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு வந்துருவார். ஏன்னா இப்ப இந்த வருஷமெல்லாம் உங்களுக்கு 2025 உங்களுக்கு கடன்ல இருந்திருப்பீங்க. 6ஆம் இடத்துல இருக்க குரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, எதிர்ப்புகள் உருவாக்கி இருப்பாரு. கடன் கண்டிப்பா வச்சிருப்பாரு. இந்த வருடம் 7ஆம் இடத்துக்கு குரு வரப்போறார். ஜூன் மாதம் குரு பயிற்சி நடந்துரும். அப்ப 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ராசிக்கு 3ஆம் இடத்த பார்த்துருவார். அப்ப முயற்சிகள்லாம் தடங்கலா இருந்தவங்களுக்கு முயற்சி வந்து சக்சஸ் ஆகும். வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு டக்கு டக்குன்னு அப்படி வேலை கிடைச்சிரும். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பாருங்க, இந்த வருஷம் வேலை கிடைச்சிரும். 7ஆம் இடத்துல குரு வந்தோடனே என்ன பண்ணுவாரு? திருமண வாய்ப்பு கைகூடிரும் உங்களுக்கு. ஒரு சில பேத்துக்கெல்லாம் இந்த வருஷம் ஆரம்ப பகுதியில நிச்சயம் பண்றது, அப்புறம் ஜூன் மாசத்துக்கு அப்புறமெல்லாம் கல்யாணம் நடக்கிறதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடக்குங்க. பயப்படாதீங்க. வாகனம், வண்டி, வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. சரிங்களா? இந்த வருஷம் உங்களுக்கான ஒரு வருஷம். மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமா உங்களுக்கு இருக்கும். மகரம் சிகரம் தொடக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடம் தான் இந்த 2026ஆம் ஆண்டு. ஒரு அருமையான வருடமா உங்களுக்கு இருக்கும்.